ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 5 காய வரத்தை பெற்ற முதல் குருவானவர் புனித தந்தை பியோ. கப்புச்சின் சபையைச் சார்ந்த புனித பியோ மே மாதம் 25ஆம் நாள் 1887 அன்று தெற்கு இத்தாலியில் உள்ள பியத்ரெல்சினா என்ற கிராமத்தில் பிறந்தார். இவரின் பெற்றோர் இட்ட பெயர் பிரான்செஸ்கோ ஃபோர்ஜியோன். தன்னுடைய 15ஆம் வயதில் கப்புச்சின் துறவற சபையில் சேர்ந்து துறவு வாழ்க்கையை வாழத் துவங்கிய ஃபோர்ஜியோன் பியோ என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். செப்டம்பர் 20, 1918 அன்று தந்தை பியோ தனது கைகள், கால்கள் மற்றும் விழாப்புறத்தில் கிறிஸ்துவின் உடற்காயங்களை பெற்றார். இதில் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருக்கும் ஆற்றல், ஒப்புரவு அருள் சாதனத்தின் போது ஆன்மாக்களை படிக்கும் திறன் மற்றும் குணப்படுத்தும் ஆற்றல் இவரிடம் இருந்ததை பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள். புனித பியோ ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஒப்புரவு அருள் சாதனத்தை வழங்கி ஆன்மீக வழிகாட்டுதலை வழங்குவதில் ஈடுபட்டார். அவரின் ஆன்மீக ஆலோசனைகள் பலரை ஒரு ஆழமான மனமாற்றத்திற்கு வழிநடத்தியது. 1940 புனித பியோ துன்பத்தை தணிக்கும் இல்லம், ஹோம் ஃபார் த ரிலீஃப் ஆஃப் சஃபரிங் என்ற மருத்துவமனையை கட்டும் தனது திட்டங்களை அறிவித்தார். 1956 திறக்கப்பட்ட இந்த மருத்துவமனை நோயாளிகள் மற்றும் துன்பப்படுவர்கள் மீது அவருக்கு இருந்த இரக்கத்திற்கு சான்றாக இருந்தது. இவருடைய 5 காய வரம் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. உண்மை தன்மையை அறியாமல் திருச்சபையின் படிப்பினைகளுக்கு குந்தகம் நேரிடுமோ என நினைத்து அப்போதைய திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் பியோ அவர்களை பொதுவெளியில் திருப்பலி மற்றும் ஆன்ம காரியங்களில் ஈடுபட தடை விதித்தார். ஆன்மீக வல்லுநர்களும் மருத்துவ வல்லுநர்களும் வத்திக்கான் குழுவும் இவருடைய 5 காயங்களை பல முறை பரிசோதித்தனர். ஆனால் பல ஆய்வுகளுக்கு பின்னரும் இவருடைய காயங்கள் மருத்துவம் மற்றும் அறிவியல் வல்லுநர்களால் விளக்க முடியாமல் இருந்தது. பின்பு தந்தை பியோவின் புனித தன்மையின் அடிப்படையில் அவரது திருக்காயங்கள் திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்டது. அவருக்கு விதிக்கப்பட்ட தடைகளும் தளர்த்தப்பட்டன. தடைகளை தளர்த்தும் போது திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இவ்வாறு கூறினார்: தந்தை பியோவையும் அவரது புனித தன்மையும் நான் எதிர்க்கவில்லை, மாறாக அவரது வாழ்க்கையை பற்றிய தவறான தகவல் எனக்கு வழங்கப்பட்டது. ஆக புனிதத்தை கடவுளை தவிர மனித அளவுகளோடு அளக்க இயலாது என்பது இவரின் வாழ்க்கை பாடமாக அமைகின்றது. இவரின் புனிதத்திற்கு கிடைத்த பரிசே இயேசு 5 காயங்கள். புனித அசிசி நகரத்து பிரான்சிஸ் போன்று சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் மீது அதீத பக்தி வைத்திருந்ததனால், இயேசுவின் பாடுகளை அதிகப்படியாக தியானித்ததால் இவரும் இயேசுவின் 5 காயங்களை பெற்றுக் கொண்டார். துன்பத்தையும் துயரத்தையும் விரும்பி ஏற்று தங்களது வாழ்வில் புனிதத்தை காத்துக் கொண்டனர். புனித அசிசியும் புனித தந்தை பியோவும். நாமும் இறைமகன் இயேசுவின் காயங்களை தாங்கி துன்ப துயரங்களை ஏற்று இவர்களைப் போல் இறைமகனுக்கு சான்று பகர்வோம்.